பழைய படத்த 4K டிஜிட்டல்ல ரிலீஸ் பண்றாங்களே, 4Kனா என்னன்னு விருதுநகர்லேருந்து மதன் கேட்டிருக்காங்க. 4K என்றால் என்ன அப்படின்றத பற்றி பிரபல ஒளிப்பதிவாளரான ராஜ்குமார் விளக்கமாக சொல்லியிருக்காரு. நீங்களே கேளுங்க. ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரேமுடைய அடர்த்தியை வந்து குறிக்கிறதாகும். ஸோ ஒரு இமேஜோடைய அடர்த்தி அப்படின்றது வந்து ஸ்டில் வந்து நம்ம மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு மெகா பிக்சல்ன்றது வந்து 1 மில்லியன் டாட்ஸ் வந்து அதில் இருக்குன்னு அர்த்தம். வீடியோ வந்து நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. வீடியோட அடர்த்தி, தட் இஸ் இமேஜோட அடர்த்தி வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்கிறோம். எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அந்த இமேஜில், அதுதான் வந்து ரெசல்யூஷன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி அப்படின்றது வந்து 1920 இன்ட்டு 1080 அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசான்டல் ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து 1920 ரோஸ் இருக்குது. அதே மாதிரி காலம்ஸ் வந்து 1080. இதுதான் வந்து அந்த இமேஜோடைய குவாலிட்டியை வந்து நிர்ணயம் பண்ணுறது. இப்போ 4K அப்படின்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 4000 பிக்சல்ஸ்னு கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் அது அப்படி பார்க்கக்கூடாது. 4000 ரோஸாக தான் நம்ம பார்க்கணும். கரெக்டான வேல்யூ அப்படின்றது 4096 உங்களுக்கு வந்து ஹரிசான்டல் இதுவும், அதே மாதிரி வெர்டிக்கல் ரெசல்யூஷன் வந்து 2160. இப்போ தியேட்டர்கள் எல்லாமே வந்து 4K தரோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இமேஜோட அடர்த்தி தான். தியேட்டர்ஸ் வந்து 2K ரெசல்யூஷன் இருக்குது, 4K ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து அந்த இமேஜோட அடர்த்தி எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் அப்படின்றது தான்.